ஒரு நகரத்தில் இருந்த தனகுப்தன்கிற வணிகன் கப்பல்களில் சரக்கு ஏற்றி அயல் நாடுகளுக்கு போய் வியாபாரம் செஞ்சு வந்தான். அவனோட வியாபாரம் பெருகி நல்ல லாபம் கிடைச்சதுனால அவன் தனக்குன்னு ஒரு கப்பல் வாங்கிட்டு அதில் சரக்குகளை ஏற்றி வியாபாரம் செஞ்சு வந்தான். அவனோட கப்பலில் மற்ற வியாபாரிகளும் தன்னோட சரக்குகளை ஏற்றி அயல் நாடுகளுக்கு அனுப்பி வந்தாங்க. ஒரு முறை அவன் தன்னோட சரக்குகளையும் மற்ற வியாபாரிகளோட சரக்குகளையும் தன்னோட கப்பலில் ஏற்றிட்டு போயிட்டு இருந்தப்ப அந்த கப்பல் நடுக்கடலில் முழுகிடுச்சு. அவனுக்கு நஷ்டம் ஏற்பட்டதோட மற்ற வியாபாரிகளுக்கும் அவன் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால் அவன் தான் சம்பாதிச்ச எல்லாத்தையுமே இழந்துட்டான். அவன் வசித்து வந்த பெரிய வீடு ஒன்று தான் அவனுக்கு மிஞ்சிச்சு. ஆனால் அந்த வீட்டு பேரிலையும் அவன் 10,000 வராகன்கள் கடன் வாங்கியிருந்தான். கடன் கொடுத்தவங்க எல்லாம் தன்னோட பணத்துக்காக அவனை நெருக்குனாங்க. இந்த நிலையில தான் தனகுப்தன் தன்னுடைய மகன் குணசீலன் கிட்ட, இப்போ மறுபடியும் நம்ம வியாபாரம் செய்யணும்னா கொஞ்சம் முதல் போட்டால் போதும். இந்த ஊரில் நான் யாருக்கிட்டவும் பணம் கடன் வாங்க முடியாது. அதனால் நீ சொந்த ஊரான பொன்னூருக்கு போ. அங்கே நந்தகுப்தன்கிற தூரத்து உறவினர் இருக்கார். ஒரு வகையில் அவர் உனக்கு தாத்தா முறை. அவர் பெரிய கோடீஸ்வரர். அவர்கிட்ட நீ 25,000 வராகன்கள் கேட்டு வாங்கிட்டு வா. அவர் ஊரில் இல்லைனா கூட 2 நாட்கள் நீ தங்கி இருந்து அவரை பார்த்து பணத்தோட புறப்பட்டு வான்னு சொன்னான். குணசீலன் மறுநாள் பொன்னூருக்கு கிளம்புனான். அப்போ அவனோட தந்தை, நீ இன்னைக்கு சாயந்தரம் முத்தூரை அடைஞ்சிருவ. அங்கே என்னுடைய ஆருயிர் நண்பன் நாராயணன் இருக்கா. அவன் வீட்டில் இரவில் தங்கிக்கோ. ஆனால் அவன்கிட்ட நம்மளோட கஷ்ட நிலையை மட்டும் சொல்லிடாத. மறுநாள் காலையில் கிளம்பி பொன்னூருக்கு போ. அங்கே நந்தகுப்தன் இல்லைன்னா அவன் வர வரைக்கும் என்னோட மற்றொரு உயிர் தோழனான கோவிந்தனோட வீட்டில் தங்கு. ஆனால் அவன்கிட்டவும் நம்மளோட நிலைமையை சொல்லிடாத. இந்த 2 நண்பர்கள் மட்டும் என்னோட நிலைமையை தெரிஞ்சிட்டாங்கன்னா தன்னோட தலையை அடகு வச்சாவது பணத்தை எனக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க. அவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனான். தன் தந்தை சொன்ன மாதிரியே பயணம் செஞ்சு குணசீலன் மாலையாகிறப்ப முத்தூரை அடைஞ்சா. அங்கே அவன் நாராயணனோட வீட்டுக்கு போனான். நாராயணனும் குணசீலனை அன்போடு வரவேற்று அவங்கிட்ட பேச்சு கொடுத்து தனகுப்தனோட நிலைமையை பற்றி தெரிஞ்சிட்டான். நாராயணன் குணசீலன் கிட்ட, இந்த நிலைமையில் உள்ள உன்னோட தகப்பனார் எங்ககிட்ட பணம் கேட்காம அந்த கஞ்ச பயல் நந்தகுப்தன் கிட்டவா கேட்டு வாங்கி வர சொன்னாரு. அவன் உன்னோட தந்தையையே ஏமாத்தியவனாச்சே. அவனா இப்போ உனக்கு பணம் கொடுக்க போறான்னு கேட்டான். இதை கேட்ட குணசீலனோ, என்னோட தந்தை பணத்தை உங்ககிட்ட கேட்கவே கூடாதுன்னு சொல்லி இருக்காருன்னு சொன்னான். அப்போ நாராயணன், உன்னோட தந்தை நல்ல நிலையில் இருந்தப்ப நான் அவர்கிட்ட இருந்து பண உதவி பெற்றேன். அந்த பணத்தை இது வரைக்கும் நான் திருப்பி கொடுக்கவே இல்லை. இப்போ உன்னோட தந்தை கஷ்டப்படுறப்ப அந்த பணத்தையாச்சும் நான் திருப்பி கொடுக்க வேண்டாமா? நான் வாங்கினது 5,000 வராகன். அதை நான் கொடுக்குற, நீ வாங்கிட்டு போன்னு சொன்னான். இதை கேட்ட குணசீலன் தான் பொன்னூருக்கு போயிட்டு திரும்பி வரப்ப பணத்தை வாங்கிக்கிறதா சொன்னான். மறுநாள் அங்கிருந்து கிளம்பி அவன் பொன்னூரை அடைஞ்சா. அங்கே நந்தகுப்தன் ஊரில் இல்லாததுனால அவன் கோவிந்தனோட வீட்டுக்கு போனான். அவனும் குணசீலனை அன்போடு வரவேற்று உபசரிச்சான். குணசீலன் கிட்ட பேச்சு கொடுத்து தனகுப்தனோட நிலைமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா. நந்தகுப்தன் உன்னோட தந்தையை ஏமாற்றி பணக்காரனானவ, வடிகட்டுன கஞ்சன். இதெல்லாம் உன்னோட தந்தைக்கும் தெரியுமே. அப்படி இருந்துமா அவன்கிட்ட பணம் கேட்க உன்னை அனுப்புனாரு? அவனுக்காகலாம் நீ காத்திருக்க வேண்டாம். உன்னோட தந்தைக்கு தேவைப்படுற பணத்துக்கு நான் ஏற்பாடு செய்யறேன்னு சொன்னான். இதை கேட்ட குணசீலன், எனக்கு உண்மையிலேயே என்னோட தந்தையோட போக்கு ஆச்சரியத்தை விளைவிக்குது. உங்களை போலவும் முத்தூர் நாராயணனை போலவும் நல்ல நண்பர்கள் இருக்கிறப்ப உங்ககிட்டெல்லாம் பணம் கேட்காம அந்த நந்தகுப்தன் கிட்ட அவர் எதுக்காக பணம் கேட்கணும்? இது எனக்கு புரியவே இல்லைன்னு சொன்னான். கோவிந்தன் குணசீலன் கிட்ட, இந்த ஊர்ல இருந்து யார் உன்னோட தந்தையை பார்க்க போனாலும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அவர் பண உதவி செய்வார். அவர் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு வாங்கிட்டதே இல்லை. நானும் இந்த ஊரில் இருக்கிற இன்னும் பலரும் உன்னோட தந்தைக்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கோம். அதையெல்லாம் நான் வசூலித்து தரேன். நீ அதை கொண்டு போய் உன் தந்தை கிட்ட கொடுன்னு சொன்னான். கோவிந்தன் மறுநாளே தனகுப்தன் கிட்டேருந்து பண உதவி பெற்றவர்களை எல்லாம் சந்தித்து அவனோட கஷ்ட நிலையை சொன்னான். அவங்க எல்லாரும் தாம் தனகுப்தனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கோவிந்தன் கிட்ட கொடுத்தாங்க. கோவிந்தனும் அந்த பணத்தை குணசீலன் கிட்ட கொடுத்து மொத்தம் 35,000 வராகன்கள் கிடச்சிருக்கு. இத்தோட முத்தூர் நாராயணன் கொடுக்குற 5,000 வராகன்களையும் கொண்டு போய் உன் தந்தை கிட்ட கொடுன்னு சொன்னான். குணசீலனும் அந்த பணத்தை வாங்கிட்டு முத்தூருக்கு போனான். அங்கே நாராயணன் கொடுத்த பணத்தையும் வாங்கிட்டு தன்னோட ஊரை அடைஞ்சா. அப்போ அங்கே ஒரு கிழவன் இருந்தான். தனகுப்தன் குணசீலன் கிட்ட, இவர் தான் நந்தகுப்தன். பொன்னூர்லேருந்து ஏதோ ஒரு வேலையாக வந்த இவர் உடம்பு சரியில்லாமல் இங்கே வந்தார். அவருக்கு வைத்தியம் செஞ்சு குணமாக்கிட்டேன். இவர் கொண்டு வந்த பணமெல்லாம் தீர்ந்து போச்சு. அதனால் இவரை பொன்னூருக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யணும்.
இவர் உறவு முறையில் உனக்கு தாத்தா, இவரை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொன்னான். குணசீலனும் நந்தகுப்தனை வணங்கி அவனோட பயணத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சா. அதுக்கப்புறமா தான் கொண்டு வந்த பணத்தை குணசீலன் தன்னோட தந்தை கிட்ட கொடுத்து, உங்களுக்கு பல நல்ல நண்பர்கள் இருக்கும்போது இந்த கஞ்சப்பிரபு நந்தகுப்தன் கிட்ட எதுக்காக பணம் கேட்க சொன்னீங்கன்னு கேட்டா. அதுக்கு தனகுப்தன், உனக்கு உலக ஞானம் ஏற்படவும் வியாபார முறைகளை கற்பிக்கவும் தான் இப்படி செஞ்ச. நந்தகுப்தன் கிட்ட உன்னை போக சொன்னதும் அந்த காரணத்துக்காகத்தான்னு சொன்னான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, தனகுப்தன் தன்னோட நல்ல நண்பர்கள் கிட்ட பணம் கேட்க வேண்டான்னு சொல்லி மோசக்காரனும் கஞ்சனுமான நந்தகுப்தன் கிட்ட போய் குணசீலனை எதுக்காக பணம் கேட்க சொன்னா? இது ஏதோ உலக ஞானத்தையும் வியாபார முறைகளையும் கற்பிக்கன்னு வேற சொன்னானே, இது சரியா? குணசீலன் மற்றவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்து கொடுத்ததும் தனகுப்தன் அதை எந்தவித மறுப்புமே சொல்லாம வாங்கிட்டானே, இது எந்த வகையில் நியாயமாகும்? இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிந்திருந்தும் நீ சொல்லலைனா உன்னோட தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, தனகுப்தன் வாழ்க்கையில் நல்லா அடிபட்டவ. அவன் நந்தகுப்தன் கிட்ட பணம் கேட்கறான்னு தெரிஞ்சதுமே அவனோட நண்பர்கள் தனகுப்தனோட நிலைமையை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நிலைமையிலையும் தனகுப்தன் தங்களிடம் தாம் கொடுக்க வேண்டிய பணத்தை பற்றி கேட்காம இருந்தது அவனோட உயர் குணத்தை காட்டுவதா இருக்குன்னு அவங்க நினச்சிட்டாங்க. அதனால தான் அவங்களாவே முன்வந்து தாம் தனகுப்தனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை குணசீலன் கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க. அவங்க ரொம்பவுமே நல்ல நண்பர்கள்ங்கிறத எடுத்து காட்டுறதுக்காகத்தான் தனகுப்தன் நந்தகுப்தனை உபயோகிச்சுட்டான். அவனோட இந்த செயல்கள் குணசீலனுக்கு உலக ஞானத்தையும் பணம் வசூலிக்கும் முறைகளையும் கற்றுக் கொடுத்ததுன்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனோட மௌனம் கலைஞ்சது. அதனால் அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்து மேலே ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி தன்னோட தோளில் சுமந்துட்டு மீண்டும் நடக்க துவங்கினான்.